ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ப பத்தி தான் பார்க்க போறோம். அது ஜெயிக்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். காதல் ஆரம்பிச்ச புதுசுல 2 பேரும் ஒண்ணா சுத்திட்டு திடீர்னு படிப்புக்கோ, இல்ல வேலைக்கோ ஒருத்தர் ஊர விட்டு போகும்போது தான் அந்த வலி இருக்கும். அது ரொம்ப கொடுமையானது. இனிமே இவங்கள எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற பயம் மனசுல எப்பவும் இருக்கும். ஆனா, அந்த பிரிவு தான் ஒருத்தரோட அருமை இன்னொருத்தருக்கு எவ்வளவு இருக்குன்னு புரிய வைக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு மத்தவங்கள விட செல்ஃபோன் மேல தான் அதிக பாசம் இருக்கும். ஏன்னா, அவங்க காதலோட மொத்த உருவமே அந்த சின்ன பெட்டிக்குள்ள தான் இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும், "சாப்பிட்டியா? என்ன பண்ற?" அப்படின்னு வர மெசேஜ் தான் அவங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர். சார்ஜ் தீர்ந்து போயிட்டா, இல்ல நெட்வொர்க் கிடைக்கலன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும். நேர்ல பார்த்து பேச முடியாத குறைய தீர்க்கிறது இந்த வீடியோ கால் தான். ஃபோன் ஸ்க்ரீன்ல அவங்க முகத்த பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, அவங்க தூங்குற வரைக்கும் ஃபோனை ஆஃப் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு அது ஒரு தனி உலகம். ஸ்க்ரீன்ல இருக்கிற அவங்க கன்னத்த சும்மா தொட்டு பார்க்குறதும், அவங்க சிரிக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதும் காதலர்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம். பக்கத்துல இருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். ஆனா தூரத்துல இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் எடுக்கலன்னா கூட மனசுக்குள்ள 1000 கேள்வி வரும். யார் கூட இருப்பாங்க? ஏன் பிஸியா இருக்காங்க? அப்படின்னு சந்தேகம் முளைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுட்டோம்னா காதல் கண்ணாடியை போல உடைஞ்சிடும். அதனால எதையும் ஓப்பனா பேசுறது நல்லது. மற்ற ஜோடிங்கெல்லாம் தியேட்டருக்கு போறது, பீச்ல உட்காந்து பேசுறத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். நம்மளும் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணும். அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை நாம தனியா சாப்பிடும்போது அவங்க ஞாபகம் வரும். ஆனா, அந்த ஏக்கமே காதல இன்னும் அதிகப்படுத்தும். நேர்ல பார்க்கும்போது இதையெல்லாம் வட்டிக்கும் முதலுக்கும் சேர்த்து அனுபவிக்கணும்னு ஒரு வைராக்கியம் வரும். பிறந்த நாள், காதலர் தினம், இல்லனா தீபாவளி, பொங்கல்னு விசேஷ நாட்கள் வரும்போது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் அவங்க பார்ட்னர் கூட கொண்டாடும்போது, இவங்க மட்டும் ஃபோன்ல விஷ் பண்ணிட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறது, இல்லனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு அனுப்புறது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். காதல்னு இருந்தா சண்டை வராம இருக்காது. ஆனா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்தா அத சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நேர்ல இருந்தா ஒரு கட்டிப்பிடியோ அல்லது ஒரு சின்ன புன்னகையோ சமாதானம் பண்ணிடும். ஆனா ஃபோன்ல பேசும்போது கோவத்துல கால கட் பண்ணிட்டா அந்த தவிப்பு இருக்கே, அது நரகங்க. ஒருத்தர் இறங்கி போய் சாரி கேட்கலன்னா அந்த சின்ன சண்டை பெரிய பிரிவுக்கு காரணமாயிடும். பல மாசம், சில சமயம் பல வருஷம் கழிச்சு நேர்ல பார்க்க போற அந்த நாள் தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். ஏர்போர்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அவங்கள முதல் தடவை தூரத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அன்னைக்கு அவங்க கூட பேசுகிறத விட அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கிற அந்த நிமிஷம் இத்தனை நாள் பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறக்க வச்சிடும். காத்திருப்பவன் தான் உண்மையான காதலன்னு சொல்லுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். எப்படியும் ஒரு நாள் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளையும் கடத்துவாங்க. அந்த காத்திருப்பு அவங்களோட காதலை இன்னும் பக்குவப்படுத்தும். தூரம் அதிகமாக அதிகமாக காதலோட ஆழமும் அதிகமாகுங்கிறது தான் நிதர்சனம். கடைசியா எல்லா தடைகளையும் தாண்டி வேலையோ இல்ல கல்யாணமோ முடிஞ்சு 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள வரும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமை அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஜெயிச்ச ஜோடிங்க. வாழ்க்கையில எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சிடுவாங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சின்ன சின்ன அப்டேட் கொடுங்க. இப்போ தான் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், இன்னைக்கு செம மழை அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், வீடியோ கால் பேசுங்க. வெறும் வாய்ஸ் காலில் மட்டும் பேசுகிறத விட அப்பப்போ வீடியோ கால் பண்ணி முகத்தை பார்த்து பேசுங்க. அவங்க சிரிப்பையும் கண்ணையும் பார்க்கும்போது வர்ற அந்த ஒரு நிம்மதி இருக்கே, அது எந்த மெசேஜ்லேயும் வராது. தேர்ட் பாயிண்ட், சந்தேகத்துக்கு நோ சொல்லுங்க. ஏன் ஃபோன் பிஸியாக வருது, யார் கூட சாப்பிட போனேன் அப்படின்னு ஓவராக நோண்டாதீங்க. ஒருத்தரை ஒருத்தர் முழுசாக நம்புங்க. நம்பிக்கை தான் இந்த காதலோட அஸ்திவாரம். அது ஆட்டங்கண்டா மொத்தமும் போயிடும். ஃபோர்த் பாயிண்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஆர்டர் பண்ணுங்க. இல்லைன்னா அமேசானில் ஒரு சின்ன gift வாங்கி அனுப்புங்க. அந்த பார்சலை பிரிக்கும்போது அவங்க முகத்தில் வர சந்தோஷம் உங்கள் மேலே காதலை இன்னும் அதிகப்படுத்தும். ஃபிஃப்த் பாயிண்ட், சண்டை வந்தா அன்னைக்கே முடிச்சிருங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வர்றது சகஜம்தான். ஆனால் கோபத்தில் ஃபோனை கட் பண்ணுறதோ இல்லை பிளாக் பண்ணுறதோ பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிடுங்க.
6th பாயிண்ட். பேசுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. எல்லா நேரமும் பேசணும்னு அவசியம் இல்ல. ஆனா, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்த உதாரணத்துக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யாருடைய தொந்தரவும் இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் ஒதுக்குங்க. 7th பாயிண்ட். ஒருத்தரோட ஸ்பேஸ இன்னொருத்தர் மதிக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறாங்களா? இல்ல ஆஃபீஸ் வேலையா இருக்காங்களா? ஏன் என் கூட பேசலன்னு சண்ட போடாம அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் குடுங்க. அப்பதான் உங்க மேல இருக்க மரியாதை அதிகமாகும். 8th பாயிண்ட். ஒண்ணா மூவி பார்க்கலாம். இப்பல்லாம் நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் ஒரே நேரத்துல ஒரு படத்த ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே கமெண்ட் அடிச்சுட்டு பேசுங்க. இது ஒரு சூப்பரான டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 9th பாயிண்ட். நேர்ல பார்க்குற நாள முடிவு பண்ணுங்க. அடுத்த மாசம் கண்டிப்பா உன்ன பார்க்க வரேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த நாள எதிர்பார்த்து காத்திருக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு. அந்த சந்திப்பு தான் உங்க காதல ரீசார்ஜ் பண்ணும். 10th பாயிண்ட். எதிர்காலத்த பத்தி பேசுங்க. எப்பவும் மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காம, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க இருப்போம்? நம்ம வீடு எப்படி இருக்கும்? அப்படின்னு பாசிட்டிவா ஃபியூச்சர பத்தி பேசுங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கைய தரும். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். தூரங்கிறது வெறும் கிலோமீட்டர் கணக்கு தான். ஆனா மனசுங்கிறது ஒரு எமோஷனல் கணக்கு. உங்க காதலி அல்லது உங்க காதலன் உங்க பக்கத்துல இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க காதலோட ஆழத்த அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஃபோன் ஸ்க்ரீன்ல இல்லாம நேருக்கு நேர் அவங்க கைய பிடிச்சிட்டு நடப்பீங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்காக இப்போ நீங்க படுற இந்த சின்ன சின்ன தவிப்புகள் எல்லாமே கண்டிப்பா ஒர்த்து தான். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே உங்க பார்ட்னருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஐ மிஸ் யூன்னு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.